வணக்கம். இந்த வீடியோ அலகிலே நாம் இரு நிகழ்ச்சிகளின் இடைவெட்டும் ஒன்றிப்பும், தமிழ் புற நீக்கும் நிகழ்ச்சிகள், நிரப்பி நிகழ்ச்சிகள் இவை பற்றி கற்க இருக்கின்றோம். இப்பாடத்தை கற்பதன் மூலம் நீங்கள் இரு நிகழ்ச்சிகளின் இடைவெட்டும் ஒன்றிப்பும், தமிழ் புற நீக்கும் நிகழ்ச்சிகள், நிரப்பி நிகழ்ச்சிகள் என்பன பற்றி அறிந்து கொள்ளலாம். முதலிலே இரு நிகழ்ச்சிகளின் இடைவெட்டும் ஒன்றிப்பும் பற்றி நாங்கள் சற்று நோக்குவோம். A, B என்பன இரண்டு நிகழ்ச்சிகளாக நாம் எடுத்துக்கொண்டோம் ஆயின் A இன்டர்செக்ஷன் B இந்த குறியீட்டிலே குறிப்பிடப்படுவது அவற்றின் இடைவெட்டு நிகழ்ச்சிகளாகும். இது A யூனியன் B இந்த குறியீட்டால் வரையறுக்கப்படுகின்ற இந்த நிகழ்ச்சியானது அவ்விரு நிகழ்ச்சிகளினதும் ஒன்றிப்பு நிகழ்ச்சிகள் ஆகும். எமக்கு தொடை பற்றிய அறிவை பயன்படுத்தினால் AB யாதாயினும் ரெண்டு சம தகவுடைய பேறுகளை கொண்ட நிகழ்ச்சிகளாக இருக்கத்தக்கதாக ஒரு மாதிரி வழி எஸ்ஸை கொண்ட பரிசோதனையில் AB எனும் இரு நிகழ்ச்சிகளை இவ்வாறான ஒரு தொடையிலே நாங்கள் குறித்து காட்டலாம். A மட்டும் பிரதேசம், Aக்கும் Bக்கும் பொதுவான பிரதேசம், B மட்டும் பிரதேசம், இது A ஒன்றிப்பு B ஆகிய பிரதேசங்களை நாங்கள் இதிலே குறித்து காட்டுகின்றோம். தற்பொழுது இந்த பிரதேசத்தில் உள்ள மூலகங்களின் எண்ணிக்கை x எனவும், இந்த பிரதேசத்தில் உள்ள மூலகங்களின் எண்ணிக்கை y எனவும், இந்த பிரதேசத்தில் உள்ள மூலகங்களின் எண்ணிக்கை z எனவும் கொண்டால் இந்த கூட்டுத்தொகையானது இவ்வாறு எழுதப்பட முடியும். நாம் என்ன செய்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்த சமன்பாட்டிலே ஒரு y-ஐ கூட்டி அந்த y-ஐ இல்லாமல் செய்திருக்கு. ஆகவே இந்த சமன்பாடு மாறாது. இதற்கு காரணம் இருக்கு. இங்கு x சக y என்பது இந்த தொடையில் உள்ள மூலங்களை குறிக்கின்றது, y சக z என்பது இந்த தொடையில் உள்ள மூலங்களை குறிக்கிறது, y என்பது இந்த பிரதேசத்தில் உள்ள மூலங்களை குறிக்கின்றது. ஆகவே நாங்கள் சொல்லலாம் n a ஒன்றிப்பு b x சக y சக z இந்த பிரதேசத்தில் உள்ள மூலங்களின் எண்ணிக்கை இதால் வரையறுக்கப்படுகின்றது, x சக y ஆல இது வரையறுக்கப்படுகின்றது, y சக z ஆல இது வரையறுக்கப்படுகின்றது. b உள்ள மூலங்களின் எண்ணிக்கை, இங்கே y என்பது a இடைவெட்டு b இதில் உள்ள மூலகங்களின் எண்ணிக்கை. தற்போது இதை ஒரு சமன்பாடு ஒன்றென்று எடுத்துக்கொள்வோமாயின் இந்த சமன்பாட்டை ரெண்டு பக்கமும் ns எனும் கணியத்தால் வகுப்போம். இங்கு ns என்பது ஒரு பூஜ்ஜியமல்லாத கணியமாக இருக்க வேண்டும். பூஜ்ஜியமாயின் இந்த பிரித்தல் எங்களுக்கு வரையறுக்கப்பட மாட்டாது. எனவே கட்டாயம் இது ஒரு பூஜ்ஜியமற்ற எண்ணாக இருக்க வேண்டும். இதால் இதனை வகுக்கும் போது நமக்கு ப்ராபபிலிட்டி குறியீட்டின் படி இதற்கு நாங்கள் இவ்வாறு பெயரிடலாம். P A யூனியன் B சமன் இது PA, இது PB, இது PA இடைவெட்டு B. ஆகவே இது A யூனியன் B A இடைவெட்டு B இது இரண்டையும் உள்ளடக்கிய நிகழ்தகவுகளை கொண்ட ஒரு சூத்திரம் ஆகும். இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி நாங்கள் இலகுவாக நமக்கு தேவையான கூட்டு நிகழ்ச்சிகளின் நிகழ்தகவுகளை கண்டு கொள்ளலாம். இந்த முடிவை, அதாவது PA யூனியன் B சமன் PA சக PB சய PA இன்டர்செக்ஷன் B என்பதனை வாய்ப்பு பார்ப்போம். பின்வரும் உதாரணம் ஒன்றின் வாயிலாக. கோடாத சதுரமுகி தாயக்கட்டை ஒன்றை சுண்ணும் போது A என்பது முதன்மை எண்களை பெறுவதற்கான நிகழ்ச்சி எனவும், B என்பது ஒற்றை எண்களை பெறுவதற்கான நிகழ்ச்சி எனவும் கொண்டு இந்த முடிவு சரியாக இருக்கிறதா என்பதை வாய்ப்பு பார்ப்போம். இங்கு தாயக்கட்டை ஒன்று சுண்டப்படுகின்றது. சுண்டப்படும் போது நிகழ்ச்சிகளை குறிக்கின்ற மாதிரி வழி இங்கே காட்டப்படுகின்றது. S 1 தொடக்கம் 6 வரையான எண்களை கொண்ட தொடை. இதிலே A எனும் நிகழ்ச்சி முதன்மை எண்களை கொண்ட தொடை 2, 3, 5. B எனும் நிகழ்ச்சி ஒற்றை எண்களை பெறுவதற்கான நிகழ்ச்சி. இதனை வைத்துக்கொண்டு நாம் முதலில் A ஒன்றிப்பு Bயை கணிப்போம். A ஒன்றிப்பு B என்று சொன்னால் AOB இந்த செட்டில் உள்ள உறுப்புகள். இதில் 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு. இந்த 4 மூலகங்களையும் கொண்ட தொடை. அதேபோல் A இடைவெட்டு B என்பது இதற்கு ரெண்டுக்கும் பொதுவாக A and B இதிலும் உள்ள மூலகங்களை கொண்ட தொடை 3,5. தற்போது நாங்கள் PA யூனியன் Bயை கணிப்போம். இது NA யூனியன் Bயின் கீழ் NS. A யூனியன் Bயில் உள்ள மூலகங்களின் எண்ணிக்கை 4, Sயில் உள்ள மூலகங்களின் எண்ணிக்கை 6. அப்படி இருக்கட்டும். தற்போது PAயை கணிப்போம். PA என்பது NAயின் கீழ் NS. Aயில் உள்ள மூலகங்களின் எண்ணிக்கை 3, Sயில் உள்ள மூலகங்களின் எண்ணிக்கை 6, 3ன் கீழ் 6. PB ஆனது NBயின் கீழ் NS. இதில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை 3, கீழே Sயில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை 6.
தற்பொழுது நாங்கள் ஏ இடைவெட்டு பியை கணிப்போம். ஏ இடைவெட்டு பி, இதுக்கு ரெண்டுக்கும் பொதுவாக உள்ள மூலகங்கள் 2, அதன் கீழ் ஆர். இப்போது இந்த சமன்பாட்டின் வலது பக்கத்தை நோக்குவோம். பிஏ சக பிபி சய பிஏ இடைவெட்டு பி. இதில் கண்ட பெருமானங்களை நாங்கள் இங்கே பிரதியிடுவோமாயின் பிஏ 3/6, பிபி 3/6, ஏ இடைவெட்டு பி 2/6. இது சய 3 3 6, 2 போன 4, 4/6. இது உண்மையிலே இதுக்கு சமனாக இருக்கின்றது. ஆகவே எங்களுக்கு இந்த சமன்பாட்டின் வலதுபுறம் இடதுபுறத்துக்கு சமனாக உள்ளது என்பதை இவ்வுதாரணம் மூலம் நாங்கள் வாய்ப்பு பார்த்துள்ளோம். ஆகவே முடிவாக ஏ ஒன்றிப்பு பி இந்த தொகையினது ப்ராபபிலிட்டி பிஏ சக பிபி சய பி ஏ இன்டர்செக்ஷன் பி என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். தற்பொழுது தம்முள் புற நீக்கும் நிகழ்ச்சிகள் பற்றி அவதானிப்போம். ஏ பி 2 நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும். அவை ஏ இடைவெட்டு பி ஒரு சூனியத்தொடை ஆகுமாறு உள்ளதாயின் அவ் இரு நிகழ்ச்சிகளும் தம்முள் புற நீக்குவன என்று அழைக்கப்படுகின்றன. அதாவது இந்த சந்தர்ப்பத்திலே இந்த 2 தொடைகளுக்கும் இடையே பொதுவான மூலகங்கள் ஒன்றும் இராது. இடைவெட்டாத மூலகங்களை கொண்ட தொடைகளாக ஏயும் பியும் இருக்கும். இந்த சந்தர்ப்பத்திலே ஏ இடைவெட்டு பி இதற்கான ப்ராபபிலிட்டி NA இடைவெட்டு பியின் கீழ் NS ஆகும். இதிலே மூலகங்கள் இல்லாத காரணத்தால் இதன் பெருமானம் 0 ஆகும். ஆகவே 0ஐ ஒரு எண்ணால் வகுக்கும் போது NS என்பது ஒரு 0 அல்லாத பெருமானம், கிடைக்கும் விடை 0 ஆகும். ஆகவே இப்போது இந்த சமன்பாட்டிலே நாங்கள் முன்னர் பெற்ற இந்த சமன்பாட்டிலே இதற்கு இந்த பெருமானத்தை நாங்கள் பிரதியிடும் பொழுது எமக்கு A யூனியன் B அதற்கான ப்ராபபிலிட்டி வேல்யூ PA-இனதும் PB-இனதும் கூட்டுத்தொகையாக இருக்கும். ஆகவே நாங்கள் ஏபி ஆகியன தமிழ் புற நீக்கும் இரு நிகழ்ச்சிகள் என்று சொன்னால் PA யூனியன் B PA + PB என்ற முடிவுக்கு வரலாம். இங்கு PA இன்டர்செக்ஷன் B அதாவது இடைவெட்டு B 0 ஆகும். இதனை நாங்கள் ஒரு உதாரணம் மூலம் வாய்ப்பு பார்ப்போம். 1 தொடக்கம் 4 வரை இலக்கமிடப்பட்டுள்ள கோடாத நான்முகி தாயக்கட்டை ஒன்றை சொல்லும் போது ஓர் ஒற்றை எண் கிடைக்கும் நிகழ்ச்சி A எனவும் இரட்டை எண் கிடைக்கும் நிகழ்ச்சியை B எனவும் கொண்டால் இதொரு கோடாத நான்முகி தாயக்கட்டை. முகங்களிலே 1 தொடக்கம் 4 வரை இலக்கங்கள் போடப்பட்டிருக்கின்றது. அடியிலே புறப்படுகின்ற இலக்கத்தை தான் நாங்கள் அவதானிக்கின்றோம். மாதிரி வழி 1 2 3 4 இந்த தொடையாகும். A என்பது 1 3 என்னும் இரு இலக்கங்களை பெறக்கூடியதான நிகழ்ச்சி. B என்பது 2 4 எனும் இலக்கங்களை பெறுவதற்கான நிகழ்ச்சி, அதாவது இரட்டை எண்கள். A ஒன்றிப்பு B என்பது இது இரண்டையும் கொண்டது. இதில் உள்ளது அல்லது அதில் உள்ளது ஓர் அது 1 2 3 4 இந்த 4 இலக்கங்களையும் கொண்ட தொடையாக அமையும். A இடைவெட்டு B இங்கே சூனிய தொடையாக காணப்படுகின்றது. இரண்டுக்கும் பொதுவான மூலகங்கள் இல்லை. எனவே A B என்பன இரண்டும் தம்முள் புற நீக்குவன. இதனை நாங்கள் வெண்ணுருவிலே இவ்வாறு குறித்து காட்டலாம். PA-ஐ கணிப்போம். இது NA-இன் கீழ் NS. A-இல் உள்ள மூலகங்களின் எண்ணிக்கை 2, S-இல் உள்ள மூலகங்களின் எண்ணிக்கை 4. ஆகவே இது 2 கீழ் 4 என வரும். அதே போல PB-ஐ கணித்தால் NB-இன் கீழ் NS, NB 2, NS 4, 2 கீழ் 4. இதில் இருந்து PA-ஐயும் PB-ஐயும் கூட்டும் பொழுது நமக்கு 2 கீழ் 4, 2 கீழ் 4, 1 என கிடைக்கின்றது. A ஒன்றிப்பு B இதற்கான நிகழ்தகவு NA யூனியன் B-இன் கீழ் NS. இது 4 கீழ் 4, இது 1. PA யூனியன் B ஆனது PA-இனதும் PB-இனதும் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருப்பதை எங்களால் அவதானிக்க முடிகின்றது. எனவே இரண்டு நிகழ்ச்சிகளும் தமிழ் புற நீக்குவனவாக இருந்தால் இங்கு PA யூனியன் B PA-இனதும் PB-இனதும் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். மறுதலையாக PA யூனியன் B PA-இனதும் PB-இனதும் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருந்தால் அவ் இரு நிகழ்ச்சிகளும் தமிழ் புற நீக்குவனவாக இருக்கும். இங்கு PA யூனியன் B 1 என்பதன் கருத்து இந்நிகழ்ச்சி திடமானது என்பதாகும். அதாவது இப்படியான ஒரு நிகழ்ச்சி திடமாக நிகழும் என்பது கருத்து. நிரப்பி நிகழ்ச்சிகளை பற்றி தற்பொழுது பார்ப்போம். A என்பது யாதாயினும் ஒரு சாத்தியமான நிகழ்ச்சி எனின் அதன் சாத்தியமற்ற நிகழ்ச்சியானது Aயின் நிரப்பி நிகழ்ச்சி எனப்படும்.
நிரப்பி நிகழ்ச்சியானது மாதிரி வழியில் உள்ளது, ஆனால் ஏயில் அல்லாத நிகழ்ச்சியாகும். இதனை நாங்கள் A' எனும் குறியீட்டினால் குறிக்கின்றோம். உதாரணமாக, ராக்கெட் ஒன்று ஓர் இலக்கை தாக்கும் நிகழ்ச்சி A என கொண்டால், அந்த ராக்கெட்டானது இலக்கை தாக்காது எனும் நிகழ்ச்சி A' குறிக்கப்படலாம். இங்கு மாதிரி வழி S ஆனது இலக்கை தாக்கும், இலக்கை தாக்காது எனும் 2 பேறுகளை கொண்டதாக அமைகின்றது. A இலக்கை தாக்கும் எனும் நிகழ்ச்சியாக நாங்கள் எடுத்தால், A' என்பது இலக்கை தாக்காது எனும் நிகழ்ச்சியாகும். A' என்பவற்றை இவ்வாறு ஒரு வெண்ணுருவில் வகை குறிக்கலாம். இங்கு A' என்பன இரண்டும் மூட்டற்ற தொடைகள். ஆகவே A யூனியன் A' S என்ற இந்த தொடையை உருவாக்கும். அத்துடன் A இடைவெட்டு A' சூனிய தொடை ஆகும். 2க்கும் பொதுவான மூலகங்கள் இல்லை. எனவே A' என்பன தம்முள் புறநீக்கும் நிகழ்ச்சிகளாகும். ஏனெனில் Aக்கும் A' பொதுவான மூலகங்கள் இல்லை. ஆகவே PA யூனியன் A' PAயினதும் PA' கூட்டுத்தொகைக்கு சமனாகும். நாங்கள் முன்னர் கற்றுள்ளோம். இனி PA யூனியன் A' என்பது இங்கே எங்களுக்கு தெரியும். A யூனியன் A' S என்ற நிகழ்ச்சி PSக்கு சமன். இது NSன் கீழ் NS 1. ஆகவே இந்த சமன்பாட்டிலே இடது பக்கம் நாங்கள் ஒன்றை பிரதியிடும் பொழுது 1 சமன் PA சக PA' என கிடைக்கின்றது. ஆகவே இதிலே இருந்து நாங்கள் PA' எழுவாய் மாட்டும் போது இது 1 சய PA என எமக்கு கிடைக்கின்றது. இதை நாங்கள் ஒரு சூத்திரமாக பயன்படுத்தலாம். ஒரு நிகழ்ச்சி நிகழ்வதற்கான நிகழ்தகவு தரப்படும் இடத்து அந்நிகழ்ச்சி நிகழாமைக்கான நிகழ்தகவை கணிப்பதற்கு இதை பயன்படுத்தலாம். எந்த ஒரு நிகழ்ச்சி Aற்கும் இது உண்மையாகும். அதாவது PA' 1 - PA. பயிற்சி வினாக்கள் சிலது பார்ப்போம். இங்கே உதாரணம் ஒன்றை கவனிப்போம். XY என்பன சமதகவுடைய ஒரு பரிசோதனையில் தம்முள் புற நீங்காத நிகழ்ச்சிகள் ஆகும். இங்கே PX, PY, PX இன்டர்செக்ஷன் Y என்பன தரப்பட்டிருக்கின்றன. பின்வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்குமான நிகழ்தகவு கேட்கப்படுகின்றது. முதலாவதுக்கான தீர்வுக்கு வருவோம். PX யூனியன் Y இது இந்த சமன்பாட்டாலே தரப்படுகின்றது. இங்கே PXக்கு நாங்கள் 1/4 PYக்கு 5/6 PX இன்டர்செக்ஷன் Yக்கு 1/6 பிரதியிடும் பொழுது எமக்கு இதிலே 1/4 சக 4/6 அது 2/3 என கிடைக்கும். இதை நாங்கள் மேலும் சுருக்கும் பொழுது 12 போமாசி, இது 3 முறை, 3 4 முறை, 4 8. ஆகவே 3 சக 8/12 அது 11/12 ஆகும். இரண்டாவதாக PX' என்பது 1 - PX என எங்களுக்கு தெரியும். X நிகழாமைக்கான நிகழ்தகவு 1 சய X நடப்பதற்கான நிகழ்தகவு. இது 1 சய PX எங்களுக்கு தரப்பட்டிருக்கு 1/4 அது 3/4 ஆகும். அடுத்ததாக PY' இதை கணிப்போம். இங்கு இது 1 சய PYக்கு சமன். இங்கு PY தரப்பட்டிருக்குது 5/6. ஆகவே 1 சய 5/6 இது 1/6 ஆகும். PX இன்டர்செக்ஷன் Y' இது 1 - PX இன்டர்செக்ஷன் Yக்கு சமன். எங்களுக்கு X இன்டர்செக்ஷன் Y தரப்பட்டிருக்குது இது. ஆகவே நாங்கள் இதுக்கு பிரதியிடும் பொழுது 1 சய 1/6 இது 5/6 ஆகும். அடுத்ததாக PX யூனியன் Y நிரப்பி இது 1 சய PX யூனியன் Y. இது A' மாதிரி இருக்குது. ஆகவே இங்கால டேஷை தவிர்த்து Aக்கு பதிலாக இவரை நாங்கள் இங்கே பிரதியிட்டு பார்க்கலாம். X யூனியன் Y இங்கே நாங்கள் கண்டிருக்கின்றோம். இதிலே இருந்து இதுக்கு நாங்கள் 11/12 பிரதியிடும் பொழுது இதற்கான விடை தீர்வாக 1/12 அமைகிறது. ஆகவே இதிலே இப்படியாக நிகழ்ச்சிகள் தரப்படும் போது நிரப்பி நிகழ்ச்சிகள், ஒன்றிப்பு நிகழ்ச்சிகள், இடைவெட்டு நிகழ்ச்சிகள் ஆகியவற்றின் நிகழ்தகவு பெருமானங்களை எங்களால் இலகுவாக கணித்துக்கொள்ள முடியும். உதாரணம் 2 பார்ப்போம். இங்கு XY என்பன சமதகவுடைய ஒரு பரிசோதனையில் 2 நிகழ்ச்சிகள் ஆகும். PX, PY, PX யூனியன் Y என்பன தரப்பட்டுள்ளன. PX இன்டர்செக்ஷன் Yயை காண்போம். மற்றது அதிலிருந்து XY என்பன தம்முள் புறநீக்கும் நிகழ்ச்சிகள் எனவும் காட்ட வேண்டும். இதன் தீர்வை பார்ப்போம். முதலாவதாக X யூனியன் Yக்கு இந்த சமன்பாட்டை பயன்படுத்துவோம். இந்த சமன்பாட்டில் X இன்டர்செக்ஷன் Yயை நாங்கள் எழுவாய் மாட்டும் பொழுது இவ்வாறு பெறப்படுகின்றது. PX ஆக PY சய PX யூனியன் Y. இதிலே இதற்கான பெருமானங்களை நாங்கள் பிரதியிடும் பொழுது இங்கே தரப்பட்டிருக்குது. இந்த 3 பெருமானங்களும் இவ்வாறு சுருக்கப்படலாம்.
பகுதி எண் ஒன்றாக அமையத்தக்கதாக நாங்கள் இதை மாற்றி அமைக்கின்றோம். தற்பொழுது இதன் பெருமானத்தை பார்த்தோம் என்றால் இதன் பெருமானம் 0 இருக்கும். ஆகவே நாங்கள் px இன்டர்செக்ஷன் y 0 இருக்கின்ற காரணத்தினாலே x இன்டர்செக்ஷன் y இந்த தொடையானது சூனிய தொடையாகும். ஆகவே நாங்கள் ஏற்கனவே கற்றிருக்கிறோம் அவ் இரண்டு நிகழ்ச்சிகளும் தம்முள் புறநீக்குவனவாகும். ஆகவே xy என்பன தம்முள் புறநீக்கும் நிகழ்ச்சிகள் ஆகும். மூன்றாவது உதாரணத்தை பார்ப்போம். இங்கு xyz என்பன சமதகவுடைய ஒரு பரிசோதனையில் 3 நிகழ்ச்சிகளாகும். இங்கே இந்நிகழ்ச்சிகளுக்கான நிகழ்தகவுகள் தரப்பட்டிருக்கின்றன. பின்வருவனவற்றுக்கான நிகழ்தகவுகளை நாங்கள் கணிக்க வேண்டும். முதலாவதுக்கான விடைக்கு வருவோம். தீர்வு இது தரப்பட்டிருக்கின்றது px'. இது எங்களுக்கு 1 px என்று குறிப்பிடலாம். pxக்கு எங்களுக்கு 1/6 தரப்பட்டிருக்குது. ஆகவே இந்த வேல்யூவை பிரதியிடும் பொழுது நமக்கு 5/6 என பெறப்படுகின்றது. அடுத்தது py'. கேட்டிருக்கார். இது 1 - py. எங்களுக்கு py தரப்பட்டிருக்கிறது 1/9. ஆகவே இதன் பெருமானம் 1/1/9 ஆகும். இது 8/9 ஆகும். மூன்றாவதாக pz வந்து 1 - pz'. எங்களுக்கு pz' தரப்பட்டிருக்கிறது 2/3. ஆகவே இது 1/2/3 1/3 ஆகும். தற்பொழுது இதன் ப்ராபபிலிட்டி காண வேண்டும். இதற்கான சூத்திரத்தை நாங்கள் பயன்படுத்தும் போது இது px py px இன்டர்செக்ஷன் y என்று வரும். இதுக்கு நாங்கள் பெருமானங்களை பிரதியிடுவோம். px இங்கே ஏற்கனவே தரப்பட்டிருக்கு 1/6, py தரப்பட்டிருக்கு 1/9, x இன்டர்செக்ஷன் y தரப்பட்டிருக்குது 1/18. 18 பொமசி எடுக்கும் பொழுது இங்கே 3 முறை, இங்கே 2 முறை, இங்கே 1 முறை. ஆகவே இதை நாங்கள் சுருக்கும்போது 4/18 மேலதிகமாக சுருக்கும்போது 2ஆல் மேலையும் கீழையும் வகுக்கலாம் 2/9 என விடை கிடைக்கும். ஐந்தாவது px யூனியன் z'. இது வந்து pa' மாதிரி. இது 1 pa என குறிப்பிடலாம். ஏக்கு பதிலாக x யூனியன் z. தற்பொழுது நாங்கள் இதற்கு px pz px இன்டர்செக்ஷன் z எனும் சமன்பாட்டை பயன்படுத்தலாம். தற்பொழுது நாங்கள் இதற்கான பெறுமதிகளை பிரதியிடும் பொழுது 1 px எங்களுக்கு தரப்பட்டிருக்கு 1/6, pz இங்கே நாங்கள் கணித்திருக்கின்றோம் 1/3, px இன்டர்செக்ஷன் z எங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்குது 1/12. ஆகவே இதில் பிரதியிடும் பொழுது நமக்கு இது 1 பொமாசி 12, 12 6 2 முறை, 2ஆல் 1 பெருக்கினா 2, 12 3 4 முறை, 4ஆல் 1 பெருக்கினா 4 1. இது இவ்வாறு சுருக்கப்படலாம். 4 6 5 5/12 1 5/12 இது 7/12 ஆகும். எனவே இந்த நிகழ்தகவு பெருமானம் 7/12 ஆகும். ஆகவே சாராம்சமாக a, b என்பன யாதாயினும் இரு சமதகவுடைய பெயர்களை கொண்ட நிகழ்ச்சிகளாயின் pa யூனியன் b, pa pb pa இன்டர்செக்ஷன் b எனவும் ab ஆகியன a இன்டர்செக்ஷன் b சூன்யத்தொடை ஆகுமாறு உள்ள 2 நிகழ்ச்சிகளாயின் அவை தம்முள் புற நீக்குவன எனவும் அழைக்கப்படுகிறது என்பதும், அத்துடன் pa யூனியன் b ஆனது pa இனதும் pb இனதும் கூட்டுத்தொகைக்கு சமனாகும் என்பது பற்றியும் அறிந்துள்ளீர்கள். மேலதிகமாக எந்த ஒரு நிகழ்ச்சி ஏக்கும் pa' அதாவது நிரப்பி நிகழ்ச்சியினது ப்ராபபிலிட்டியானது 1 pa இனால் தரப்படும் என்பதையும் கற்றுள்ளீர்கள். நன்றி.